நான் ஸ்ருதி, தாளவாடி விவசாயிகள் ஃபவுண்டேஷன். நான் வந்து ஒரு விவசாய கூலி குடும்பத்து பெண். 15 வயசுலயே வந்து என்னை படிப்பை விட்டு பாதியில் நிறுத்திட்டாங்க. எங்கள் குடும்பத்தில் எடுத்த ஒரு தப்பான முடிவால் என்னோட 10ஆம் கிளாஸ் வந்து ஃபுல் பண்ணாமலே என்னை வந்து டிஸ்கண்டினியூ பண்ண வச்சுட்டாங்க. அந்த தப்பான முடிவுலேருந்து நான் வெளியில் வந்து என்ன நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கூட, வெளியில் போனோன்னே கேட்குற ஒரே கேள்வி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான். அப்போ வந்து என்னோட 9ஆம் கிளாஸ் மட்டும்தான் நான் முடிச்சிருந்தேன். என்னோட 10ஆம் கிளாஸ் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. இதுக்கிடையில் அப்பா வேற இறந்து போயிட்டாரு. அப்புறம் தான் எனக்கு ஒரு ஜெராக்ஸ் ஷாப்பில் வேலை கிடைச்சது. ரூ. 5000 சம்பளத்துக்கு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து தாளவாடி ஃபார்மர்ஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து கண்ணையன் சாரை வந்து பார்த்தேன். அவர் வந்து நீ என்ன படிச்சிருக்க எதுவுமே கேட்காம ஃபார்ம் ஃபிட் ஆப்பில் வந்து எனக்கு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவாக வேலை போட்டு கொடுத்தாரு. அப்புறம் வந்து நீ படிக்கிறியா அப்படின்னு கேட்டு என்னை படிக்க வச்சிட்ருக்காரு. இப்போ 22 வயசில் தான் என்னோடய 10ஆம் கிளாஸே வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். என்னோட சீனியர் செகண்டரிக்கு வந்து NIOSல அப்ளை பண்ணியிருக்கோம். அதை படித்து முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக மேலே படிப்பேன். நம்ம தாளவாடி விவசாயிகள் ஃபவுண்டேஷன்லேருந்து 15 குழந்தைங்களை வந்து நம்ம படிக்க வைக்கிறோம். எல்லாருமே சோழகர் தொட்டி பழங்குடி பெண் குழந்தைகளை வந்து நம்ம படிக்க வைக்கிறோம். அதில் 6 பேர் சென்ட் ஆன்ஸ் ஸ்கூல் குன்னூரில் படிச்சுட்ருக்காங்க. 3 பேர் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்காங்க. ஒருத்தங்க வந்து நர்சிங் படிச்சுட்ருக்காங்க. இது மட்டுமே இல்லாமல் இலங்கையிலேருந்து அகதிகள் பெண் குழந்தைய ஒன்று படிக்க வச்சுட்ருக்கோம். இன்னொரு குழந்தைய கொண்டு போய் சேர்த்த போகிறோம் இப்போ சோழகர் தொட்டியில் பசங்களையும் நம்ம படிக்க வச்சுட்ருக்கோம். அவங்களும் பாஸ் பண்ணிட்டாங்க போன வருஷம். மேலும் அவங்கள வந்து படிக்க கூப்பிட்டுட்ருக்கோம். பட் அவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அவங்கள வந்து படிக்க வைப்போம். நம்ம தாளவாடி ஃபார்மர்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து திரு நாச்சிமுத்து அருணாச்சலம் சார், அப்புறம் செந்தில் அண்ணா, கோயம்புத்தூர்லேருந்து சுதர்ஷன் அண்ணா, இன்னும் சில நண்பர்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மேலும் இதே மாதிரி ஹெல்ப் கிடைச்சதுன்னா நம்ம இந்த மாதிரி குடும்ப சூழ்நிலைகள்லேருந்து படிக்க முடியாத பெண் குழந்தைகள் எல்லாமே படிக்க வைப்போம். இப்போ வந்து நான் ஒரு தைரியமான போல்டான பொண்ணாக இருக்கேன். அதுக்கு காரணம் வந்து கண்ணையன் சார் தான். என்ன மட்டும் இல்லாமல் நம்ம படிக்க வைக்கிற பெண்கள் எல்லாத்தையுமே நம்ம அந்த மாதிரி தான் போல்டாக வந்து வளர்த்துட்ருக்கோம்.